இன்றைக்கி சட்டமன்றத்தில் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற பல கட்சிகள் சேர்ந்துருக்காங்க. அவங்களும் சில நல்லதுகளையும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லது சொன்ன எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. கெட்டது சொன்ன நிறைய விஷயங்கள், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன நிறைய விஷயங்களை மாற்றிருக்காரு. அந்த ஜோதிடரை பணி நியமனம் பண்ணலை, அதை ரத்து பண்ணிட்டாங்க. மெயினாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம் நடந்தது இன்றைக்கி சட்டமன்றத்தில். உதயநிதி பேசுனதுலேயே உருப்படியான ஒரே ஒரு விஷயந்தான். அது மட்டும் ஒரு 4-5 பக்கமாக படித்தார். ஒரே ஒரு உருப்படியான விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தார் உதயநிதி. மக்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் பல சலுகைகள் கொடுத்துருந்தோம், அது தடைபடாமல் எல்லாருக்கும் அடையணும், எல்லோரும் மறுபடியும் அதை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் தொடரணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சிம்பிளாக அவர் பக்கமாக பேசுனது எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டார். மக்கள் நலத்துக்கு செய்யப்பட்ட பணிகள், அப்புறம் அறிவிப்புகள், இப்போ கடந்த காலத்தில் திமுக கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையாக. இதுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் பக்கமாக பேசினாருன்ற மாதிரி சப்புன்னு முடிச்சு விட்டார். அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்த்து அடிக்கடி பெரும்பான்மை இல்லாத கட்சி அப்படின்ற மாதிரி டிவிக்கு சொல்லிகிட்டே இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. ஆனால் சிம்பிளாக அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது நீங்கள் 2 கட்சி சேர்ந்து, அதாவது திமுக அதிமுக மட்டுமே கூட்டணி கட்சி இல்லாமல் கூட விஜய் வாங்கின ஓட்டு உங்களுக்கு வரலை. அப்போ யார் பெரும்பான்மையாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்துமே நீங்கள் விஜயை தாண்டலை, ஓகேங்களா? அதிமுகவுடைய கூட்டணி கட்சி அதிமுக, நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி, நீங்கள் வாங்கின வாக்கு எல்லாம் சேர்த்தா தான் விஜய் விட அதிகமாக வருது. அதனால் அவர் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது. போட்டி எடுத்தது இங்கே 2 துருவம் கிடையாது, 3 துருவன்றதை மறந்துடாதீங்க. மக்கட்ட மாதிரி பேசாதீங்க. இப்படி பார்க்குறவங்களுக்கு கோபம் வர அளவுக்கு பேசியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப டீசெண்டாக எழுந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு மேட்டராகவே கண்டுக்கவே இல்லை அவர் பேசுனதை. நாங்கள் சிறுபான்மையர்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்களே சொல்கிறோம் நாங்கள் சிறுபான்மையர் தான். ஆனால் நாங்கள் உண்மையான சிறுபான்மையர்கள். அடித்தார் பாருங்க அடி. எப்போ பார்த்தாலும் முஸ்லீமுக்கு, சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் தான் உண்மையான பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாற்றுவாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அடித்தார் ஒரு அடி, சரியான அடி. அவருக்கு நல்லா அரசியல் தெரியுதுங்க. அவருக்கு அரசியல்லாம் தெரியாமலாம் இல்லை. ஆன் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டே இருக்கார். உனக்கு என்ன, நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் செஞ்ச ஸ்கீம் தொடரும்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஐயோ, அவர் வேறு லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க. உதயும் பரவாயில்ல,